ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பான கருத்தடைகள் முறைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமே. ஓகே டாக்டர். உலக மக்கள் தினத்தை முன்னிட்டு குடும்ப கட்டுப்பாட்டோட முக்கியத்துவம் என்ன டாக்டர்? குடும்ப கட்டுப்பாடோட முக்கியம் நம்ம இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு. அதில் முக்கியமாக குடும்பங்கள் நம்ம மெயினாக லோ அண்ட் மிடில் இன்கம் பாப்புலேஷன் தான் மெயின். ஸோ அவங்க பிளான் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணி அதே சமயம் ஒரு சந்தோஷமான குடும்ப அமைப்பையும் கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர். குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது வெறும் மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு மட்டும்தானா, இல்லை இதில் தாய் சேய் நலனுக்கும் இதில் அதிக பங்கு இருக்கா? கண்டிப்பாக தாய் சேய் நலனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா தாய் இன்னொரு உயிரை சுமந்து அந்த 9-10 மாத காலம் அவங்க நியூட்ரிஷன், அவங்களுடைய ரத்தம், அனைத்து போஷாக்கும் குழந்தையை நோக்கி தான் போகும். ஸோ ப்ளஸ் குழந்தை பிறப்பும் போதும் அவங்களுக்கு ரத்த இழப்பு ஏற்படும். அந்த இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குறைந்தது 6 மாதம் முதல் 1 வருடம் வரை அவங்க தாய்ப்பால் கொடுக்குற டயத்தில் அவங்க இன்னும் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ரிக்கவரி, கர்ப்பம் மற்றும் பிரசவம் மற்றும் பால் கொடுக்கும் அந்த லாக்டேஷன் பீரியடில் அவங்க ரிக்கவரி ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 1 or 2 இயர்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே டாக்டர். குடும்ப கட்டுப்பாடு குறித்து இந்த தலைமுறையில எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குது? இன்றைய தலைமுறையில் விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பொருளாதார நிலை நாளுக்கு நாள் உலகம் இந்த போர் சுற்றிய ஒரு சமயத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை போதும், அந்த ஒரு குழந்தை கூட யோசித்து திருமணமான 1-2 ஆண்டுகள் கழித்து தான் அந்த குழந்தைய பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2வது குழந்தை பெற்றுக்கிற நினைக்கிற தம்பதியினர் மிக மிக குறைவு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ரொம்ப விழிப்புணர்வோடு பிளான் பண்ணணும்னு நினைக்கிற அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் புரிதல் இல்லாமல் அன்பிளான்டு ப்ரெக்னென்சி, தேவையில்லாத ஒரு கர்ப்பத்தில் மாட்டிட்டு அதை எப்படி கலைக்கலான்னு சிந்திக்கிற இன்னொரு குரூப்பும் இருக்காங்க. ஓகே டாக்டர். நேரோட இணைப்பில் இருக்கார், பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். யார் இங்கேருந்து? வேலூர் சாமிநாதன் மருத்துவர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வேலூர் சாமிநாதன் பேசுறோமா. இப்போதைக்கு கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. தவிர நாங்க பாக்குறப்ப சின்ன வயசுல 70-80 இப்ப நான் பிறப்பு எடுத்துட்டு 71 அப்பா ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டார். 2 பையன் 2 பொண்ணு, நான் தான் கடைக்குட்டி. நான் பிறந்த உடனே அவரு ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டாரு, அப்பா ஃபாதர் மட்டும். இந்த சூழ்நிலையில குழந்தை பிறக்கிறது பெரிய அறுபொருளா இருக்குது. கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்குதே தவிர கருவூட்டல் மையம் இந்த அளவுக்கு கருத்தரிக்கன்னு தேவையே இல்லாத அளவுக்கு ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெற்றுக்கிறாங்க செல்லத்துக்கு. அவ்வளவுதான். நாம் 20, நமக்கு 20, நாம் 20, நமக்கு 1 இப்போ நமக்கு 1 எதற்குன்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இது பக்கத்து ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டு ஆந்திராவில் 3 பிள்ளைகளை பெற்றாக நிதி உதவியில இருந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்துல சில வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை ஒரு ஸ்டேட்லயும். இது எந்த அளவுக்குமா இப்போதைக்கு குடும்ப கட்டுப்பாடு தேவை இந்தியாவுக்கு? ஏன்னா ஒரு நேரத்துல போயிட்டுனாக்கா அங்க நின்றுடும்ன்றாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையுமே இப்போ சீனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட், ஜப்பான்ல வயதானவங்க அதிகம். அதே போல சீனாவிலையும் குறையும் மக்கள் தொகை, இந்தியாவிலையும் குறையும்ன்றாங்க. நீங்க சொல்றது சரியா? அதாவது நாடுகள்ல குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு அளவுக்கு சலுகைகளை தராங்க. அது ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப மெட்டீரியல் வேர்ல்டு, ஒரு வாழ்க்கை வாழும்போதே என்ன நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்குதுன்றதை நோக்கி போயிட்டுருக்கோம். அது பொருளாதார ரீதியான சிந்தனைகள் நிறைய இன்றைய இளைஞர்களுக்கு நடுவில் வர்றதுனால திருமணம் ஆகிறதே ரொம்ப தள்ளி போடுறாங்க, குழந்தை பிறப்பையும் தள்ளி போடுறாங்க. ஏன்னா குழந்தைன்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இன்றைய குழந்தைகளும் அவங்கள பெற்றவங்க கிட்டேருந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. ஸோ குழந்தை ஒரு பொருளாதார சுமைன்னு ஆகும்போது யோசித்து பெக்கிற டயத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த கரெக்டான வயது ஒரு 21 முதல் ஒரு 26 வயது கரெக்டான வயதுன்னு அந்த வயதை இழக்கும்போது குழந்தையின்மை பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் இன்றைக்கி அதே சமயத்தில் நிறைய பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆலோசனை தேவைப்படுது. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு 15-20% தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தை பெற்றுக்க கஷ்டப்படுறவங்க. மெஜாரிட்டி 80-85% அவங்க ஆரோக்கியத்தை பேணி காத்து உரிய நேரத்தில் திருமணம் செய்கிறவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் கண்டிப்பாக விழிப்புணர்வு அவசியம். அதை கொடுக்கக்கூடிய மையங்களும் அவசியம். ஓகே. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம்ங்க, சொல்லுங்க.
வணக்கம். எனக்கு ஒரு லேடி குழந்தை ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தது இப்போ 4 மாசம் ஆகுது அந்த அம்மாவுக்கு, சரி. அந்த பொம்பளைக்கு. சரி. ஆனா வெயிட் அதிகம் இல்ல, அவங்கள பார்த்தா கரெக்டா தான் இருக்கிறாங்க. வயிறு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, அப்படியே அது கரையில. நாங்க சொல்லுவோம் தூரம் குடிச்சாதான் சரியா போவோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கோசரமோ இதுக்கோசரமோ எக்ஸசைஸ் அதுக்குன்னு இருக்குது, அது செய்யறதுக்கு தான் நான் போறேன் அப்படிங்கிறாங்க. அது செய்யலாமா? அது மாதிரி இருக்குதா? ஏமா சிசேரியன் ஆப்ரேஷன் மூலியமா குழந்தை பிறக்கும்போது நம்ம நாட்டில் நம்ம நிறைய ஓய்வு கொடுத்துடுறோம். அதே மாதிரி மொத்த கர்ப்ப காலத்துலேயும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் 6 to 8 கிலோ வெயிட் ஏறதில்ல, 10 to 20 கிலோ வெயிட் போட்டுடுறாங்க. ஸோ அந்த வெயிட் எல்லாம் தொப்பை சுற்றி உள்ள இடத்துல தான் போய் சேரும். அண்ட் பிரசவம் ஆன பிறகு அவங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு மேலே சிசேரியன் ஆப்ரேஷன் ஆனால் கூட ஓய்வு அவசியம் இல்லை. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான உணவு பால் கொடுக்கும் பருவத்தில் கொடுக்கப்படுது. அப்போ இன்னும் வெயிட் ஏறிடுறாங்க. பால் கொடுக்குற சமயத்தில் சத்தா பால் வரணும்னு அவ்வளோ உணவு தேவையில்லை. ஸோ அதிகப்படியான கேலரிஸ் அவங்க உடம்புக்குள்ளே சேரும்போது தொப்பை தான் பெண்களுக்கு இயற்கையாக வெயிட் போடும்போது வரக்கூடிய விஷயம். அது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க டெலிவரி ஆன 24 மணி நேரத்திலேயே ஃபிசியோதெரப்பின்னு சொல்லி உடற்பயிற்சிகள் ஆரம்பித்து வயிற்றுப்பகுதியை சத்துப்படுத்துகிற மாதிரி அப்டாமினல் எக்ஸசைஸஸ் செய்யும்போது கண்டிப்பாக பெண் அதுக்கு தினமும் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் டெலிவரி ஆன 6 வாரத்தில் ஃபிட்னஸ்க்கு அவங்க முதல்ல என்ன வெயிட் கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ அந்த வெயிட்டுக்கு போயிடலாம். உடல் நிலையும் பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு நிறைய முயற்சியும் குடும்பத்தோட ஒரு சப்போர்ட்டும் தேவை. கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் அவங்களை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மருத்துவர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்ங்க, சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். சாப்பிட்டாச்சா மேடம்? எஸ் சார், தேங்க்யூ. வெல்கம். மேடம், இப்போ ஏஜ் அட்டன் ஆகுறாங்களா லேடிஸ்? ஆமாம் சார். அவங்க சிக்கன் சாப்பிடலாமா? ஓகே சார். ரெண்டாவது மேடம் சின்ன சொல்லுங்க சார். இப்போ ஏஜ் அட்டன் ஆகுது 13 வயசு 14 வயசுல அட்டன் ஆயிடுறாங்க. ரெண்டாவது இப்ப வரக்கூடிய கோழிகள் இன்ஜெக்ஷன் பண்ணி இது பண்றாங்க உங்களுக்கு. ரெண்டாவது இந்த சிக்கன் 65ல நம்ம பெட்ரோலிய துறையில கடைசி எண்ணெய் வருது பார்த்தீங்களா, அதை மிக்சிங் பண்ணி கொடுக்குறாங்க. இது எப்படி மேடம்? நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன் மேடம். நன்றி நன்றி சார். நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே அழகாக பதிலும் சொல்லிட்டீங்க சார். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் உணவு பராமரிப்பு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அருமையாக அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு 10-11 வயது முதல் ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்துடுச்சுனாலே உடம்பு அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சத்துனால சீக்கிரமே முதல் பீரியட்ஸ் வந்துடும். அதுதான் வயசுக்கு வருதுன்னு சொல்கிறோம், மெனார்க்குன்ட்டு. ப்ளஸ் அவங்களுடைய உணவு கவனிப்பு மிக அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது பர்டிகுலர்லி ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் உள்ள ஃபுட்டை நிறைய கொடுக்கும்போது அது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக நல்லதில்லை. அளவுக்கு அதிகமான பருமன், நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் விடுது. எந்த உணவாக இருந்தாலும் வீட்டில் செய்யப்பட்டு கவனத்தோடு செய்யப்பட்டு அளவோடு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ஆரோக்கியம். அளவுக்கு அதிகமானால் அது நஞ்சு தான். ஓகே, உணவு முறைங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஹலோ. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். மருத்துவர் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க சார். வணக்கம். பேசுங்க, மருத்துவர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சார், என்னுடைய மகளுக்கு 42 வயசு ஆயிடுச்சு. சரிங்க சார். பட் எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க, அது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. கன்சீவ் ஆகிறதுக்கு ஹீமோகுளோபின் இம்பார்ட்டன்டா? கண்டிப்பா. அவங்க இன்னும் கர்ப்பமாகலைங்களா? அவங்க 42 வயது ஆகியும் இன்னும் தாய்மை இது அடையவில்லைங்களா? தாய்மை ஆகல. பட் ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மி இருக்கு சொல்றப்பா. சரிங்க சார். ஆக்சுவலி எவ்வளவு இருக்கணும் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லேடி இதுக்கு? உங்களுக்கு கரெக்டான ஹீமோகுளோபின் ரத்த அணுக்கள்னு பார்த்தீங்கன்னா 12 கிராம் இருக்கணும் சார் ஹீமோகுளோபின். பட் 42 வயது பெண்மணின்னு ஆச்சுன்னா அந்த 42 வயது தான் சார் மெயின் ப்ராப்ளம். ஏன்னா பெஸ்ட் ஃபர்டிலிட்டி கேர்ள்ஸ்க்கு எப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் 21 முதல் 30 வயது தான் அவங்களுக்கு உரிய நேரம் தாய்மை அடைய.
சரிங்களா? 42 வயதுல பெஸ்ட் ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்? அவங்க என்ன சொல்ற, டேப்லெட்டோட நீ வேற இதுல சாப்பிட்டுக்கோன்றாங்களா டாக்டர்? கண்டிப்பா நீங்கள் வந்து கலர்டு, இப்போ நீங்கள் கலர்டு ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ், இப்போ உங்களுக்கு சக்கரை வியாதி அந்த மாதிரிலாம் இல்லைன்னா பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம், மாதுளை கொடுக்கலாம். காய்கறிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை வகையை சார்ந்தவங்க எல்லாம் வந்து அயர்ன் ரிச், ஸோ இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவு. மாதுளம்பழமும் சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம் சார். இல்ல அதான் சொல்லுது, டேப்லெட் வேண்டாம், நீங்க வந்து வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ்ல ஏதோ போங்க அப்படின்னு இருக்காங்களா? கண்டிப்பா சார். நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா நீங்க ஈரல் நிறைய வெஜிடேரியன். சரி. ஆமா, அது டேட்ஸ் சாப்பிடலாம்ல? டேட்ஸ் கண்டிப்பா டெய்லி ஒரு 2 to 3 டேட்ஸ் மாதிரி கொடுங்க, உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. நன்றி சார். நன்றி. டாக்டர், நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு கருத்தரித்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்குன்னு. எந்த வயது கருத்தரித்தலுக்கு ஏற்ற வயது டாக்டர்? ஸோ இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து இன்றைய காலகட்டத்தில் 12-13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸு வந்து அப்போலேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பெஸ்ட் டைம் இஸ் 21-22லேருந்து 29-30 இயர்ஸ்க்குள்ளே தான் உங்களுடைய ஆப்டிமம் ஃபர்டிலிட்டி வரும். ஓகே டாக்டர். 30 இயர்ஸ் ஆனாலே அவங்களுக்கு ஆல்ரெடி ஏஜ் அட்டன் பண்ணி 18 இயர்ஸ் ஆகிடுது இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டே வரும். ஓகே டாக்டர். இந்த வயதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் பாதிப்புகள் என்னென்னலாம் இருக்கும் டாக்டர்? அதாவது ஏஜ் ஆன பிறகு, ஏஜுக்கு முன்னாடியே பிறந்தா, இப்போ இந்த ஏஜுங்கிறது ஒரு சரியான வயது, இதுக்கு முன்னாடியே வரதுனால நம்ம என்னென்னலாம் அனுபவிப்போம் டாக்டர்? சரி, நீங்கள் கரெக்டான ஏஜில் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது ஆரோக்கியமாக கர்ப்பமாக தான் இருக்கும். குறைபாடுகள் கம்மி, அபார்ஷன் ரேட்ஸ் கம்மி. இன்றைக்கி நாங்கள் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை வந்து ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்க தான் வர்றாங்க கர்ப்பமாகறதுக்கு. 30-35 இயர்ஸ் தாண்டும் போது தான் திருமணமும் குழந்தைன்னு வராங்க. 40-45ல சர்வசாதாரணமாக வர்றாங்க. பட் அந்த ஏஜில் உங்களுக்கு ஆல்ரெடி பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் பலவீனம், கொலஸ்ட்ரால் லெவலால் ஹார்ட் பலவீனம் இதெல்லாம் வருது. அந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளும் வளர்ச்சி நல்லா இல்லாமல் குறைபாடுகளோட, முக்கியமாக அம்மாவுக்கு என்ன வியாதி இருக்கோ கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த குழந்தை அதுக்கு ப்ரோக்ராம் ஆகிடுது. நாளைக்கு பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு உடல் பருமன்லேருந்து எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் புகழேந்து பேசுறோம் மேடம், அடிப்பூர்லேருந்து. வணக்கம் சார். கையை மறுத்து போகுது மேடம், சைக்கிள் ஓட்டாதீங்கன்னா மேடம், கை காலெல்லாம் தொடையெல்லாம் மறுத்து போகுது சார். இது கருத்தடை சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்காங்க சார். நன்றி 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 சார். டாக்டர், இப்போ குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்குமா டாக்டர்? அது ஏன் அதிகரிக்குது சார்? அதை நம்ம இப்போ தானே சொன்னோம். மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய காலத்தில் கர்ப்பகால பராமரிப்பு வந்து பெண்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்குது. கணவர் வீட்லேயும் கிடைக்குது, அதுக்கப்புறம் அவங்க பிரசவத்துக்கு போகும்போது தாய் வீட்லேயும் கிடைக்குது. ஸோ எல்லாமே டபுள் டோஸ் ஆகிடுது. ஸோ இப்போ நாங்கள் மெயினாக வந்து அறிவுறுத்துறதே 6-8 கிலோ வெயிட் போட்டால் போதும். அவங்க ஏற்கனவே ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, 80-90 கிலோக்கு மேலே இருக்காங்கன்னா நீ 4-5 கிலோ போட்டாலே போதுமா? ஏன்னா குழந்தை பிறக்க போகிற குழந்தை வந்து 2-3 கிலோ இருந்தாலே அது ஆரோக்கியமான குழந்தை தான். ஸோ வெயிட் கெயின் அண்ட் ப்ரெக்னென்சி வந்து எந்த காலகட்டத்தில் வெயிட் போடணும், எந்த காலகட்டத்தில் போடக்கூடாதுன்னு கணக்கு இருக்குது. ஏன்னா மெயினாக 4வது மாதத்துலேருந்து 7வது 8வது மாதம் தான் குழந்தை வளரும். அந்த டைமில் தான் அவங்க ஃபோக்கஸ்டாக வெயிட் கெயின் ஆகணும். ஓகே டாக்டர். அபார்ஷன் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு கருத்தடை பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி, ஒரு பக்கம் கருத்தடை சாதனத்தோட விழிப்புணர்வு இருக்குதுன்னா, இன்னொரு பக்கம் வந்து கருத்தடை சாதனத்தோட விழிப்புணர்வே இல்லாமல் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் அந்த க்யூரியாசிட்டி ஆஃப் செக்ஸு அண்ட் புரிதல் இல்லாமல், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து தான் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றத புரிதல் இல்லாமல், கான்ட்ரசெப்ஷன் இல்லாமல் பண்ணும்போது அன்பிளான்ட் ப்ரெக்னென்சி. அதே மாதிரி கணவன் மனைவி ஒரே இடத்துல தங்குறதில்ல, அவங்க ஒரு ஊர் இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க. அப்போ வந்து கருத்தடை சாதனம் அவங்க என்றைக்கோ ஒரு நாள் தான் உடலுறவு இருப்பாங்க, அந்த தினம் அதை உபயோகிக்கணும் பாதுகாத்துக்கணுன்ற யோசனை அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அன்பிளான்ட் அன்வான்ட் ப்ரெக்னென்சியில் மாட்டிக்கிறாங்க. அப்போது அந்த வேண்டாத குழந்தைக்கு வேண்டி அபார்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அண்ட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த அபார்ஷன் லா வந்து ரொம்ப ஃபேவரபிள். அவங்க ஐடியலி ஸ்பீக்கிங் 12 வாரத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அதை வந்து க்ளீனாக டேப்லெட்ஸ் மூலியமாகவே அவங்க பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக மெடிக்கல் அபார்ஷன் சர்வீசஸ் அவைலபிள். பட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு உயிரை உருவாக்கணும், அதுக்கப்புறம் அந்த உயிரை வந்து நாமளே கலைக்கணும்.
அதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்போது நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, எங்களுக்கு கணவன் மனைவியா அல்லது என்னுடைய பாதுகாப்புக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் அது சிறப்பானதுன்னு ஆலோசிச்சுட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர். காப்பர் டீனா என்ன டாக்டர்? அதனால ஏற்படும் பக்க விளைவுகள் எதுவும் இருக்கா? காப்பர் டீன்றது காப்பர் ரிலீஸிங் ஒரு டிவைஸ், டீ ஷேப்ட் டிவைஸை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வைப்போம். இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வைப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு பெண் டெலிவரி ஆன 6வது வாரம் கர்ப்பப்பை நல்லா சுருங்கிடும். ஸோ கர்ப்பப்பை சுருங்கி அந்த பழைய நிலைக்கு வரும்போது காப்பர் டீயை கரெக்டாக பொருத்திட்டோம்னா லாங் டேர்ம் கான்ட்ரசெப்ஷன், அவங்க அடுத்த 3 வருடம் அல்லது 5 வருடம் எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டான்னு நினைக்கும்போது அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபிட் அண்ட் ஃபர்கெட்டுன்னு சொல்லுவோம். அவங்க 5 வருஷம் நிம்மதியாக இருக்கலாம். அண்ட் அந்த டிவைஸை ஒரு செக்கப்ஸ்ன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 செக்கப் மருத்துவர் அது கரெக்டாக பொசிஷனில் தான் இருக்கா, மாறாமல் இருக்கா, விழாமல் இருக்கான்னு செக் பண்ணோன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அது ஒரு பர்ஃபெக்ட் டிவைஸாக செட்டுன்னு ஆகும். பக்க விளைவுகள் பார்த்திங்கன்னா நாங்கள் 100 பேருக்கு போட்டோன்னா 3-4 பேருக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் அல்லது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடுப்பு வலி, அடிவயிறு வலி அல்லது டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து மருந்து கொடுத்து கரெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ நம்ம நாட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங் டேர்ம் கான்ட்ரசெப்ஷன் பார்த்திங்கன்னா அது காப்பர் டீ தான். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். நேர் ஒருத்தர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பட்டி இருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா. மருத்துவர் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா டாக்டர். வணக்கம். பேசுங்க. லைன் இருக்காங்க, கூட தான் இருக்காங்க. கண்டிப்பா. எனக்கு வந்து 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். நான் வேலூர்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேன். முதல் கேள்வி வந்து டாக்டர், இந்த ஆண்களுக்கு வேசக்டமி அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் செஞ்ச உடனே டேப்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கணும், ஒரு 3 months 6 months அப்படிங்கிறாங்க. சோ அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கலன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காதா? அது என்னுடைய முதல் கேள்வி. ஏன் அந்த அப்புறமா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்காது ஒன்னும். 2வது வந்து இந்த காப்பர் டீ பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அது மாதிரி இருக்கு. சோ இந்த காப்பர் டீ வந்து மாத்தணும் அப்படிங்கும் பொழுது அது மாத்தல அப்படின்னா அது 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளுக்கு மாத்தணும் அப்படிங்கறதே மறந்துட்டாங்கன்னா என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும்? அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, ஃபஸ்ட்டு காப்பர் டீயை பற்றி ஏற்கனவே நம்ம பேசினோம், அதனால் அதோட தொடர்பாகவே வச்சுப்போம்மா. ஸோ காப்பர் டீ நாம் பொருத்தும் போதே அந்த காப்பர் டீ வந்து எவ்வளவு காப்பர் கண்டென்ட் இருக்கோ அதை வச்சு அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்னு இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை செக்கப் பண்ணவோ இல்லை அதை பார்த்துக்கவோ மறந்துட்டிங்கன்னா என்ன நடக்கக்கூடும்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் கண்டென்ட் ஃபுல்லும் தீர்ந்த பிறகு அது இஃபெக்டிவாக ஒரு கருத்தடை சாதனமாக அது வேலை செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. 2வது வந்து அது ஒரு நகரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளை அறியாமல் அது கீழே விழுந்துருச்சுன்னா அது சரியான பாதுகாப்பு கொடுக்காது. ஸோ காப்பர் டீயோடைய கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிள் திங், உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு கைனகாலஜிஸ்ட்டை நம்ம போய் பார்க்கும்போது கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பேப்ஸ்மியரோட காப்பர் டீ செக்அப் பண்ணுறது அதிக அவசியமான ஒன்று. மற்றபடி அது வந்து ரொம்ப ஒரு உயிருக்காபத்தான நிலையில் தள்ளுன்னு சொல்ல முடியாது. கவனக்குறைவாக நம்ம இருக்கிறது சரியான விஷயம் அல்ல. இன்னொன்று, நீங்கள் வேசக்டமியை பற்றி கேட்டிருக்கீங்க. வேசக்டமின்றது வந்து ஆண்களுக்கு விரைக்கட்டையிலேருந்து வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டியூப் மாதிரி வரும். அதன் மூலியமாக தான் விந்தும் உயிரணுக்களும் வெளியேற்றப்படும். அந்த வாசுன்ற டியூபை நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறத வேசக்டமின்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலியமாக விரைக்கொட்டையிலேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் உயிரணுக்கள் வந்து விந்து தண்ணியில் வெளியில் வராது. விந்து தண்ணியில் ஸ்பெர்ம்ஸ் இல்லாமல் தான் விந்து வெளியேறும். அதுதான் அந்த ஆப்ரேஷனோட பர்பஸ். நார்மலாக ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை ஃபுல்லும் கட் டவுன் பண்ணணுன்னா 3 மாத காலம் ஆகும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஜூலை 1ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்த 3 மாதம் ஆகும் அந்த விந்தில் ஸ்பெர்ம்ஸ் இல்லாமல் வரத்துக்கு. ஸோ உடலுறவுன்னு ஒன்று நடந்ததுன்னா அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 1 வரைக்கும் நீங்கள் உடலுறவுன்னு ஒன்று மீண்டும் இருந்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியும் ஸ்பெர்ம்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3 மாதத்துக்கு வந்து கருத்தடை மாத்திரைகள் பெண்ணுக்கு கொடுக்கப்படும். ஸோ தட் கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு செமன் டெஸ்ட் பண்ணோன்னா ஸ்பெர்ம்ஸ் ஃபுல்லும் வெளியில் வரலன்றதை உறுதி பண்ணிவிட்டு வாசக்டமி ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன், டே கேர் ஆப்ரேஷன், ஆண்களுக்கு உடலுக்கு வெளியே பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். ஸோ இதன் மூலியமாக ஆண்களுக்கு எந்த ஒரு ஆண்மை குறைவோ அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடிய வாய்ப்பு இல்லை.
விந்து தண்ணியில் ஸ்பெர்ம்ஸ் வெளியேறாது. தட் இஸ் த ஒன்லி கான்செப்ட் ஆஃப் த ஆப்ரேஷன். கண்டிப்பாக இந்த தகவல் வந்து அவரை போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் சார், நான் குமார் பேசுறேன். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர், இப்போ காப்பர்ட்டி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. ஆமா மேடம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கிறாங்க. அதை வந்து செய்யலாமா செய்யக்கூடாது அந்த மாதிரி? கண்டிப்பாக கருத்தடை மாத்திரைன்றது வந்து அதுவும் சார், ஏதாவது குடும்ப கட்டுப்பாடில் நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட், ஒரு டைப் தான் கருத்தடை மாத்திரை. கருத்தடை மாத்திரைன்றது ஒரு அற்புதமான ஒரு சாதனம் பெண்களுக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பெண்களுக்கு வந்து மாத தூரம் அப்போ பயங்கரமாக வயிற்று வலி வரும், அல்லது ஹெவி ப்ளீடிங் ஆகும், இல்லை வேறு சில ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு கர்ப்பப்பையை சுற்றி இருக்கும். ஸோ சில கருத்தடை மாத்திரைகள், நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அந்த கருத்தடை மாத்திரையில் இருக்கிற அந்த மருந்தே 2 வேலையும் பார்க்கும். அவங்களுடைய அந்த பிரச்சனையும் தீர்க்கும், ப்ளஸ் கருத்தடையாகவும் செயல்படும். கருமுட்டையை ரிலீஸ் பண்ணாமல் அது கரெக்டான செயல்படும். பட் ஒரே ஒரு இது என்னென்னா, கருத்தடை மாத்திரையில் ஞாபக சக்தி வேணும். அது ஒரு மாதத்துக்கு 21 நாட்கள் போடணும்னா அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த 21 நாட்களுக்கு போடணும். பர்டிகுலராக இப்போ ஆண்கள் வந்து அவங்க ஆணுரையை யூஸ் பண்ண விரும்பலை, அல்லது குடும்ப கட்டுப்பாடு மெத்தடே பெண் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா, இதில் நிறைய சீக்ரஸி இருக்குது. இது ஆணுக்கு தெரியாமல் அவங்க மிழுங்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த சீக்ரஸி கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா 12-13 வயசுலேருந்து பெண்கள் உடலுறவில் ஈடுபடும் போது அவங்க கருத்தடை மாத்திரை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதை ஒரு சீக்ரஸி சார்ந்த ஒரு சாதனமாக. கண்டிப்பாக இந்த தகவல் வந்து அவரை போய் சேர்ந்திருக்கும். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். மேடம் ராயப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மக்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றி. நன்றி. நாட்டினோட பொருளாதாரம், விவசாயம், உற்பத்தி, உணவு எல்லாமே பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ அது நம்ம வந்து இப்போ நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி நல்லா முன்ஜாக்கிரதையா பொண்ணோட நிறுத்திட்டு பண்ணிடுறாங்க. இப்போ ஆம்பளைக்கு நீங்க வாசக்டமி சொன்னீங்க, லேடிஸ்க்கு டியூபெக்டமி பண்றாங்க. அது இதோட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. ஒண்ணு. செகண்ட் கொஸ்டின், இது மாதிரி எல்எஸ்சிஎஸ் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணவங்களும் நம்ம பேப்பர்ல பாக்குறோம் மறுபடியும் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. அது மாதிரி வாய்ப்பு உண்டா? நல்ல கேள்வி சார். நன்றி. ஆண்களுக்கு வாசக்டமி பண்ணுற மாதிரி பெண்களுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் டியூபெக்டமி அப்படின்னா எப்படி கருமுட்டை வந்து டியூப் வழியாக தான் அந்த இடத்துல தான் கரு உருவாகும். ஸோ கருமுட்டை டியூபுக்குள்ளே போகாமல் ஆண் உணவும் சேராமல் இருக்கிறதுக்கு அந்த குழாயில் வந்து ஒரு அடைப்பு கொடுக்குற மெஷர் தான் இந்த டியூபெக்டமி. இதை வந்து நம்ம பல்வேறு காலகட்டத்தில் செஞ்சுக்கிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சுகப்பிரசவம் ஆனாங்கன்னா கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டு சில சமயம் அதை 48 மணி நேரம் கழிச்சும் பண்ணலாம், அல்லது சில சமயம் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சும் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமாக எல்லாரும் விரும்பி பண்ணிக்கிறது வந்து லேசர் மூலியமாக லேப்ரோஸ்கோபிக் ஸ்டெரிலைசேஷன்றது. அது இன்றைக்கி காலகட்டத்தில் டே கேராக பண்ணுவாங்க. பேஷண்ட் காலையில் வருவாங்க, பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து வீட்டுக்கு போயிடலாம். அன்றைக்கி ஒரு நாள் ஓய்வே போதும், அவங்களுக்கு ஓய்வே தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போதும் அதுக்கு சில இப்போ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ பெண்ணுக்கு பண்ணும்போது அனஸ்தீசியா தேவைப்படுது. அதே மாதிரி வயிறில் ஒரு சின்ன கீறல் பண்ணி வயிற்றுக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ வாசக்டமி டியூபெக்டமியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியூபெக்டமின்றது வந்து இஸ் அ மோர் எஃபர்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் பெண்ணுக்கு ஆணோட கம்பேர் பண்ணும்போது. ஃபெயிலியர் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா <1% தான் ஃபெயிலியர். இப்போ சிசேரியனோட இன்றைய காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு குழந்தை 2 குழந்தை போதும்னு நினைக்கும் போது குழந்தைக்கு குறைந்தது 2 வயது ஆகும்போது தான் அந்த குழந்தை வந்து மூளைத்திறனில் ஆரோக்கிய ரீதியாக சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் வந்து 2வது திருமணம் நடக்குது, திருமணம் முறியுது, அந்த பெண் வந்து சில டெசிஷன்ஸ் மாறுறதுனால ரீமேரேஜ் அல்லது ஒரு குழந்தை வந்து இழந்துட்டாங்கன்னா திருப்பி குழந்தை பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனே நாங்கள் மாற்றி அனுப்புவோம், மாற்றி ரீகனெக்ட் பண்ணுவோம், ரீகேனலைசேஷன்னு சொல்லுவோம் அந்த ஆப்ரேஷனை. அதுக்கு வந்து ஒரு 60-70% வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா <1%, பட் ரீகேனலைசேஷன் சக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா 70%. ஸோ மருத்துவ ஆலோசனையோட தனக்கு எது பொருந்தும், எப்போ பண்ணால் சரின்றத புரிதலோடு பண்ணும்போது இந்த பர்மனண்ட் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது கருத்தடை மாத்திரைகள் சொல்கிறீங்க, வாசக்டமி டியூபெக்டமி சொல்கிறோம் டாக்டர். இப்போ கருத்தடை ஊசிகள் வந்து பாதுகாப்பானவையா, அது வந்து எவ்வளோ நாள் வந்து நமக்கு பயனை கொடுக்கும்?
கருத்தடை ஊசி வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி கான்ட்ரசெப்ஷன். அதுலையாவது ஹார்மோன் பில்ஸ் மாத்திரையில் எல்லாத்தையுமே ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்னு 2 ஹார்மோன் சத்து இருக்கும். நம்ம வந்து குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் தன்மைக்கும் பெண்ணுக்கும் நல்ல ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கருத்தடை ஊசிகள். ஸோ கவர்மெண்ட்லேயே அந்த இன்ஜெக்ஷனை 3 monthsக்கு ஒன்ஸ் போடுவோம், 3 மாதத்துக்கு ஒரு முறை. அது குழந்தை பிறந்த ஒரு 4வது 6வது வாரத்துலேயே ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தட் அவங்க திருப்பி அவங்க கணவன் வீட்டுக்கு போகும்போது ஒரு சரியான பாதுகாப்பில் இருப்பாங்கன்ட்டு. நிறைய பெண்கள் வந்து டெலிவரி ஆனதும் பீரியட்ஸ் வராமல் இருக்கும்போது உடலுறவு இருந்தால் பாதுகாப்புன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் முதல் பீரியட் வந்த பிறகு தான் தனக்கு திருப்பி கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்பு வருன்றது இல்லை. முதல் பீரியட் வராமலே அவங்க தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கும்போதே திருப்பியும் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஜெக்ஷனை ஒன்ஸ் இன் 3 months கம்ஃபர்டபுளாக அவங்க தாய்ப்பால் கொடுக்குற தருணம் வரைக்கும் 1 ஆண்டுக்கோ 2 ஆண்டுக்கோ நம்ம கொடுத்துட்டு வரோம். இது ப்ரைவேட்லேயும் அந்த ஊசி போடப்படுது, கவர்மெண்ட்லேயும் அந்தாரான்னு சொல்லி அந்த ஊசி போடப்படுது. அந்தாரா ஊசி பேர் டாக்டர்? அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அதில் ஒரு ஹார்மோன் சத்து, ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சத்து அந்த ஊசியில் இருக்கும். அது சேஃப், மதருக்கும் சேஃப், பேபிக்கும் சேஃப், சைடு எஃபெக்ட் இல்லாத ஒன்று. குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் வந்து மறுபடியும் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக, அதைத்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அவங்களுக்கு மாதவிடாய் வர்றதுக்கு வந்து 6 மாதம் முதல் 8 மாதம் வரைக்கும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். ஸோ நிறைய பெண்கள் வந்து அந்த 3 மாதம் 4 மாதம் தாய் வீட்டில் இருப்பாங்க, அல்லது உடலுறவு இருக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடில் இருப்பாங்க. 3rd 4th மந்த்துக்கு அப்புறம் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகும், அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்றதே புரியாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். எனக்கெல்லாம் ஒரு லேடி வந்து டெலிவரி ஆகி திருப்பி அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் பர்த்டே கூட முடியல, வயிற்று வலின்னு வந்தாங்க, கொஞ்சம் தொப்பை வயிறு, மீண்டும் பிரசவ வலியில் வந்தாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக 11வது மாதம் அடுத்த குழந்தையை பெக்கிறதுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஸோ இந்த புரிதல் மிக அவசியம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு குழந்தை பெற்ற பின் கண்டிப்பாக யார் கர்ப்பமாவாங்க யார் ஆக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தொப்பை வயிறுலாம் இருக்கும்போது அவங்களுக்கு சரியாக புரியாது. நம்ம டெலிவரி ஆனதுனால தான் நமக்கு தீட்டு வரலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். அப்போ ஒரு குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் டாக்டர்? எவ்வளோ ஒரு இடைவேளை இருக்கணும்? அது கண்டிப்பாக வந்து நாங்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சுருப்போம். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து 38 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க முதல் குழந்தை பிறக்கும்போது, அல்லது அவங்களுக்கு திருப்பி குழந்தை வரக்கூடியது மிக கடினம்னா அவங்களெல்லாம் 6 மாதம் அவகாசம் போதும்னு சொல்லுவோம். அதே சமயம் பலவீனமாக இருக்காங்க ஒருத்தவங்க ஆரோக்கியத்தில், சின்ன வயசு பொண்ணு 22 வயசு தான் ஆகுதுன்னா அவங்கெல்லாம் தாராளமாக 3 years to 5 years எடுத்துக்கலாம். மினிமம் ஆரோக்கியத்துக்குன்னு கேட்டிங்கன்னா 6 months to 1 year மோர் தென் இனஃப். சிசேரியன் ஆனால் கூட 1 year இஸ் மோர் தென் இனஃப். பட் இது ரொம்ப இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும். யாருக்கு எவ்வளவு கொடுத்தா அவங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு யோசிச்சு தான் அறிவுரை கொடுக்கணும். அவங்க உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்து நம்ம அதுக்கு மாதிரி அந்த குழந்தையோட ஆரோக்கியம், அவங்க குறை மாசத்துல குழந்தை பிறந்ததா, குழந்தைக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால், ஏன்னா போதிய டைம் கொடுக்கணும் இல்லையா அந்த குழந்தைக்கு, இதெல்லாம் வச்சு தான் மனசில் நம்ம டிசிஷன் எடுக்கணும். இந்த அவசர கால கருத்தடை மாத்திரைகள்லாம் என்ன டாக்டர்? அது எப்பெல்லாம் பயன்படுத்தணும்? அவசர காலத்தை வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கணவர் வந்து அவர் கோயம்புத்தூரில் இருக்காங்க, மனைவி சென்னையில் இருக்காங்க, 2 பேரும் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க. திடீர்னு கணவருக்கு வந்து ஒரு லீவ் கிடச்சிருக்கு, அவர் இந்த சனி ஞாயிறு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் தான் அந்த லேடிக்கு எக் ரிலீஸ் ஆகுறது. எவ்ரி மந்த் வந்து தூரம் அந்த 12வது நாள்லேருந்து 16வது நாளுக்குள்ளே பெண்ணுக்கு எக் வரக்கூடிய டைம். ஸோ இந்த கேல்குலேஷன்லாம் பண்ணல, நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ரொமான்டிக்காக இருப்போன்னு இருந்துட்டாங்கன்னா அதை உணர்ந்து ஐயோ நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணுமே, நம்ம ஃபாலோ பண்ணலையன்றதை டக்குன்னு கணவன் மனைவி உணர்ந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க மருத்துவரை அணுகுனாங்கன்னா எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு கரு உருவாகி அந்த கரு போய் கர்ப்பப்பைக்குள்ளே பதியறதுக்குள்ளே யூஸ் பண்ணுற கருத்தடை மெத்தடை எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எவ்வளோ வழியாக வந்தாங்களோ, நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று நைட் காண்டம் டேர் ஆகிடுச்சு, லீக் ஆச்சு, அல்லது இந்த மாதிரி நாங்கள் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணாமல் மறந்துட்டோம், அல்லது புல் அவுட் மெத்தட்னு சொல்லுவாங்க. என் கணவர் வந்து கரெக்டாக அந்த டைமில் விந்த வெளியில் விடாமல் உள்ளே விட்டுட்டா மாதிரி இருந்தது, புல் அவுட்டு வந்து நாங்கள் மறந்துட்டோம், எங்களுக்கு வந்து பேபி வேண்டான்னு சொன்னாங்கன்னா மாத்திரைகள் மூலியமாக கரெக்ட் டோஸில் கொடுத்தோன்னா எனி டைம், பட் மேக்ஸிமம் 72 மணி நேரத்தை தாண்டாமல் இருந்தால்
அதோட செயல்பாடு இஃபெக்டிவ்னஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது 3 நாட்கள் இல்லை டாக்டர்? 72 3 days. ரொம்ப ரேர் சுச்சுவேஷனில் வந்து இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரேப் விக்டம்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு உடலுறவில் அவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களும் வருவாங்க. அது அப் டு 5 days வரைக்கும் நமக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே. காப்பர் டீ கூட அதில் ஒரு மெத்தட். இந்த 3 நாட்கள் கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன எதுவும் பண்ண முடியாது? காப்பர் டீ மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ண. பட் 5 நாட்களை நம்ம தாண்டிட்டோம்னா எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சீக்கிரமாக கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல் மெத்தட். பட் அதையே ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு மந்த்துக்கு நம்ம அதை ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கே என்ன கேட்டால் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அதில் டிபெண்ட் பண்ணும்போது அதுக்கு பேர் அப்புறம் எமர்ஜென்சின்னு ஆகாதுல்ல. டாக்டர், இந்த அவசர கால கருத்தடை மாத்திரைகள் எடுக்கிறதுனால பெண்களோட வழக்கமான மாதவிடாய் எந்த அளவு பாதிக்குது டாக்டர்? யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அது பெரிதளவில் பாதிக்காது. அவங்க ரொட்டீன் பீரியட் டேட்டப்போ அவங்களுக்கு அவங்க ரொட்டீன் பீரியட்ஸ் வந்துடும். பட் புரிதல் இல்லாமல் டோஸ் கரெக்டாக மருத்துவரை அணுகி இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து தடுக்கி விழுந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னாடி தான் விழுவீங்க. அவர் பாவம் ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அங்கே மாத்திரை வைக்கிறவராக இருப்பார். ஆனால் அவரை வந்து மதிக்கிற அளவுக்கு மருத்துவரை மதிப்பாங்களான்னா டவுட் தான். ஸோ அவர் பார்த்து என்ன மாத்திரை என்ன டோஸில் கொடுத்தாரோ அது சரியாக வேலை செய்யக்கூடும், அல்லது அதில் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ நம்ம ஒரு டாக்டராக அதை அவங்களுக்கு என்ன மாத்திரை கொடுக்கலாம், அது அவங்க ஹெல்த்துக்கு சேஃபாக, ரெண்டாவது அதை ஃபாலோ பண்ணுறது. சப்போஸிங் நம்ம அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ அப்லேயே இல்லைன்னா நம்மளை அறியாமல் ஒரு கரு வந்து அது வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உரிய இடத்துல உரிய டோஸில் ஃபாலோ அப்போடு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஓகே டாக்டர், இந்த அவசர கால மாத்திரை சாப்பிட்ட பிறகும் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? 3 நாளுக்குள்ளே நம்ம எடுத்துட்டோம்னாலும் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக. இது வந்து 100% ஃபுல் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. பட் வெரி லோ பர்சன்டேஜ். உங்களுக்கு வந்து less than 5% தான் அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த எக் ரிலீஸை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம், ஸ்பெர்ம் என்ட்ரியை ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம அதுக்கு தான் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு எந்த மந்த் ரெகுலர் பீரியட்ஸாக எப்போ எக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன்லாம் பண்ணிவிட்டு நமக்கு மாத்திரை கொடுக்கும்போதே நம்மளால் சொல்ல முடியும் உன்னுடைய வெற்றி வாய்ப்பு இவ்வளோ இருக்குமா, பட் உனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீ உஷாராக இருக்கணும். உனக்கு அந்த டேட் தூரம் வரலைன்னா நீ மருத்துவ கண்காணிப்புக்கு வந்துட்டு, இஷ்டம் இல்லைன்னா அந்த ரொட்டீன் அபார்ஷன் மாத்திரையை கொடுக்குற மாதிரி வரும்ன்ற புரிதல் சொல்லி தான் நம்ம அனுப்புவோம். பரிசோதனைகள் ரொம்ப முக்கியம் இல்லை டாக்டர்? ஆமாம், ஆலோசனை வந்து கண்டிப்பாக ஆலோசனைகள் முக்கியம், தேவைப்படும் போது பரிசோதனைகள். ஓகே டாக்டர், பிரசவம் முடிந்த உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது நல்லதா இல்லை அதுக்கு இடைவெளி எடுத்துக்கலாமா டாக்டர்? இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் இன்னைக்கு அருமையாக ஒரு நேயர் சொன்னார், எல்லாரும் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்கன்ட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி டபுள் இன்கம் நோ கிட்ஸு டிங்கு கப்புள்னு வேற போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தைய இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக ஒரு பொருளாதார சுமையாக பார்க்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் உங்கள் குழந்தை வரும். உங்கள் குழந்தை உங்கள் வாழ்க்கை நடைமுறை கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது. அப்போது நாம் பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களோட நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அட்லீஸ்ட் 2 வருடங்கள் டைம் கொடுக்கும்போது அந்த தந்தையும் தாயும் முடிவு பண்ணணும், நமக்கு இன்னொரு குழந்தை தேவையா, அந்த குழந்தை தேவைன்னா அந்த நம்ம குழந்தைய எப்படி பராமரிக்க போகிறோம், அந்த குழந்தைய நம்ம நல்லா கவனிக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் குழந்தைய பெற்றுக்கிறதோட நம்ம பொறுப்பு முடியறதே இல்லை. அவங்களுடைய வளர்ப்பு, அவங்க நியூட்ரிஷன், அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கோம். அந்த பொறுப்புக்கு நாம் தயார்ன்றால் 1-2 ஆண்டுகள் இஸ் அ குட் டைம் பீரியட் டு பிளான் த செகண்ட் பேபி. 1 வருடம் 2 வருடம் எடுத்துக்கலாம். ஆமாம். அப்போ இந்த குழந்தையோட பராமரிப்பு முடிஞ்சிருது இல்லைங்களா. நீங்கள் பால் கொடுக்கறது ஒரு 1 இயர் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு நீங்கள் பாட்டி ட்ரைனிங் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிற டயத்தில் நீங்கள் அடுத்த குழந்தைய பிளான் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் மருத்துவர்கிட்ட. மேடம், எங்களுக்கு வந்து 16 வயசு ஆகுது பாப்பாக்கு. என்ன வயசுமா? இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல. 16. 16 வயசு ரன்னிங் ஆயிருக்கு. 10th படிக்கிறா. சரி, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல. அது என்ன ப்ராப்ளம் மேடம்? growth எல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க வீட்ல பொதுவா எல்லாருக்கும் எந்த வயசுலமா வயசுக்கு வருவாங்க?
10th ஆஃபலில தான் மேம் வந்தேன். பாப்பாவும் மருமகளும் அப்படிதான் வந்தா, நானும் அப்படிதான் வந்தேன். நம்ம இன்றைய காலகட்டத்திலமா 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேயே முக்கால்வாசி பேருக்கும் மேலே வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ நாங்கள் 14 வயசுக்குள்ளேயே வயசுக்கு வரல அப்படின்னா பேசிக் மருத்துவ செக்கப்பை கண்டிப்பாக செய்யணும். பேசிக் மருத்துவ செக்கப்னா நம்ம வந்து கர்ப்பப்பையை வந்து இருக்குது, அது நல்ல வளர்ச்சியில் இருக்கான்னு பார்க்குற ஒரு ஸ்கேன் மற்றும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பரிசோதனை, உடல் பரிசோதனை மற்றும் முக்கியமான சில இரத்த டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணுறது அவசியமாக. நமக்கு ஹார்மோன் போதிய அளவில் சுரந்துட்டுருக்கு, கர்ப்பப்பையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் வரத்துக்கு. பட் 16 வயசுன்றது வந்து கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான நிலையில் இருக்கீங்க. ஏன் வரலன்றதை கண்டிப்பாக டாக்டர் பார்த்து செக் பண்ணால் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அவங்க. ஓகே டாக்டர், கட்டாயமாக. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். டாக்டர், இப்போ இந்த லேப்ராஸ்கோபி முறை பற்றி சொன்னீங்களா டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? லேப்ரோஸ்கோபி முறை மூலமாக நாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை வந்து லேடிஸ்க்கு பண்ணுவோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரசவம் ஆன உடனேயே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை சுருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது யூஸ்வலாக கர்ப்பப்பை வந்து பிரசவ நிலைக்கு அப்புறமா 4 முதல் 6 வாரத்தில் சுருங்கி நார்மல் சைஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபிக் ஸ்டெரிலைசேஷனை டே கேர் மெத்தடாக காலையில் வெறும் வயிற்றில் வருவாங்க, பண்ணிவிட்டு பெரிய மயக்கம் அனஸ்தீசியா, ப்ராப்பர் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து வலி இல்லாமல் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. இன்னொரு வகை வந்து இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது அல்லது 1 குழந்தை இருக்குது, ரொம்ப தெளிவாக இதுக்கு மேலே எனக்கு குழந்தையே வேண்டாம், எனக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் வேணும், கர்ப்பமே ஆகாத ஒரு லாங் டேர்ம் மெத்தட் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அபார்ஷன் பண்ணுற டயத்துலேயே மயக்கம் கொடுத்து அதே மயக்கத்தில் அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனையும் நம்ம லேப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணிடலாம். லேப்ரோஸ்கோப்பில் வந்து கர்ப்பப்பையிலேருந்து வர டியூப்பில் ஒரு ரிங் போட்டோ அல்லது ஒரு ப்ரொசீஜர் மூலியமாக அந்த டியூப்பை லாக் பண்ணிடுவோம். ஸோ தட் எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ண முடியாது, அதன் மூலியமாக குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து இன்டர்வல் ஸ்டெரிலைசேஷன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வெக்கேஷன் டைம், சம்மர் வெக்கேஷன்லேயோ அல்லது பெரிய லீவ்லேயோ குழந்தைங்க வீட்டில் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னும்போது பீரியட்ஸ் வந்து 3வது 4 முதல் 10வது நாளுக்குள்ளே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜூலை 1 பீரியட் வந்ததுன்னா ஜூலை 3லேருந்து ஜூலை 10க்குள்ளே, அதாவது எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து லேப்ரோஸ்கோப் மூலியமாக இந்த டியூபெக்டமின்ற ஆப்ரேஷனை பண்ணிப்பாங்க. இது எல்லாமே டே கேர், பெயின் இருக்காது, பேஷண்ட் வந்து குவிக் ரிகவரி, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அவங்க எல்லா ரொட்டீன் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது லேடிஸ் வந்து இந்த மெத்தடை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். ஓகே, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன் ஐயா. மருத்துவர் இருக்காங்க ஐயா, பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. பேச்சு கொண்டு இருக்கா பொண்ணு வயிற்று குழந்தை 11 வயசு. ஐயா, நீங்க பேசுறது தெளிவா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா? நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து பேசுறேன் ஐயா, போஜராஜ் ஐயா. சொல்லுங்க, மருத்துவர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. சொல்லுங்க சார். என் பேத்திக்கு வந்து 11 வயசு ஆகுதுமா. சரி. உடம்பு ரொம்ப வெளிஞ்ச மாதிரி இருக்கிறா. சரி. உடம்பா இருக்கு, எதுவும் சாட மாட்டேங்கிறா, அதனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 11 வயசுல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வயசு, ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதை நினச்சி தான் சந்தோஷப்படணும். ஒல்லியாக இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆரோக்கியமாக இருக்காங்களா, சுறுசுறுப்பாக இருக்காங்களா, நல்லா படிக்கிறாங்களான்னு பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லாரோடைய பெரிய பிரச்சனை உடல் பருமன். நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் பேத்தி வந்து நல்லா ட்ரிம்மாக இருக்காங்கன்ட்டு, அதுக்கு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இதோட தகவல் வந்து அவரை போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த நிரந்தர அறுவை சிகிச்சை செய்த பிறகும் சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து மறுபடியும் குழந்தை பெற்றுக்கலாமா? கண்டிப்பாக ரீகேனலைசேஷன் மெத்தட் மூலியமாக நம்ம எந்த டியூப்பில் அடைப்பை கொண்டு வந்தோமோ அந்த அடைப்பை எடுத்து விட்டு மீண்டும் டியூப்பை வந்து இணைச்சி கருமுட்டையும் ஸ்பெர்மும் சந்திக்கிற மாதிரி ரீகேனலைசேஷன் மெத்தட் மூலியமாக பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரியாவையும் பண்ணி டியூபை இணைக்கலாம், அல்லது லேப்ரோஸ்கோப்பி மூலியமாகவே அவங்களுக்கு வந்து கீஹோல் சர்ஜரி மூலியமாகவும் திருப்பி அதை இணைக்க முடியும். பட் அதோட வெற்றி வாய்ப்பு வந்து மருத்துவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் நிர்ணயிக்க முடியும். ஸோ அது யூஸ்வலாக பொதுவாக சக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70-75% உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கும். சில சமயம் நம்மளால் 2 டியூபையும் இணைக்க முடியும், சில சமயம் நம்மளால் 1 டியூபை தான் இணைக்க முடியும். இது அகெயின் யாரெல்லாம் இன்றைக்கு ரீகேனலைசேஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட் இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஒரு குழந்தையை இழந்துட்டாங்க, அதனால் மீண்டும் குழந்தை வேணும்னு வர்றவங்க, அல்லது வந்து மறுமணம் பண்ணணும்னு நினச்சி
ஒரு சுச்சுவேஷன் ரீமேரேஜ் பண்ணும்போது வர்றவங்க, சம்டைம்ஸ் லேட் யோசனையாக நான் ஒரு குழந்தை இருக்கும்போதே பண்ணிட்டேன், எனக்கு இப்போ 2வது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு வருவாங்க. ஓகே டாக்டர். நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்க வந்து எந்தெந்த கருத்தடை முறைகளை பயன்படுத்தலாம் டாக்டர்? ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனாலங்க இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், மெட்டபாலிசம்னு சொல்கிறது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் எல்லாம் எப்படி மெட்டபாலிசம் பண்ண போகுதுன்றதை வச்சும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸை ஃப்ளக்சுவேட் பண்ணுறதை வச்சும் ஒருத்தவங்களுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது கருத்தடை மாத்திரையில். ஸோ மெடிக்கல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த டோஸ் யூஸ் பண்ணால் சேஃப் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப அன்கண்ட்ரோல்ட் பிபி இருக்குது, அல்லது அவங்களுக்கு இரத்த குழாயில் வந்து கிளாட்ஸ் இருக்குது, அல்லது அவங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா சில சமயம் இந்த மாத்திரைகள் அவங்களுக்கு பொருந்தியது அல்ல அப்படின்னு சொல்லி சில சாதனங்களை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், யாருக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னு. அதே மாதிரி கருத்தடை மாத்திரை போடும்போது அவங்க வேறு ஏதாவது பிரச்சனைக்கு போட்டுட்ருக்கிற மாத்திரையோட இன்டராக்ஷன் ஆகி கருத்தடை மாத்திரை சரியாக செயல்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து டோஸ் பார்த்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஸோ மருத்துவர்கிட்ட வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையை கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி தேவையான பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சில டேப்லெட்ஸ் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி அதுக்கு போடும்போதும் கண்காணிப்பு 3 monthsக்கு ஒன்ஸ், 6 monthsக்கு ஒன்ஸ், அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு கண்காணிப்பு நடக்கும். ஓகே டாக்டர். அது சேஃபாக போயிட்டுருக்கா அவங்களுக்குன்ட்டு. ஓகே டாக்டர். டாக்டர், பாலூட்டும் தாய்மார்கள் வந்து கருத்தடை மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட தாய்ப்பால் சுரப்பு மற்றும் குழந்தை ஏதாவது பாதிக்குமா டாக்டர்? கண்டிப்பாக இல்லை. அதுக்கு தான் கான்ட்ரசெப்ஷன் குடும்ப கட்டுப்பாடு மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கணவன் மனைவி ஒரு கப்புளுக்கும் எந்த மெத்தட் சேஃப், எந்த மெத்தட் வந்து இஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி தான் நாம் கொடுக்க முடியும். யாருக்கு அதை தான் கேஃபட்டேரியா அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய மெனு கார்டு கொடுக்குற மாதிரி அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாய்ப்பால் கொடுக்குற பெண்களோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் உள்ள சத்து உள்ள ஹார்மோன் பில்ஸ் தான் கொடுப்போம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நார்மலாக சைக்ளிக்கல் பில்ஸ் 21 நாட்களுக்கு மாத்திரை போடுவாங்க, அதுக்கப்புறம் நிறுத்தும் போது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பீரியட் வரும், அது சைக்ளிக்கல் பில்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து கேப்பே இருக்காது, டெய்லி கருத்தடை மாத்திரை போடணும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ்ன்னு சொல்லுவோம். தாய்ப்பால் கொடுக்குற தருவத்தில் அவங்க அந்த முழு மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்துருந்தா கூட அவங்க டெய்லி போட வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஏன் அந்த பில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்னால் அந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் தான் குழந்தைக்கும் நல்லது அப்படின்ற அடிப்படையில் கர்ப்பிணி ப்ரெக்னென்சி ஆகி முடிச்ச அந்த லாக்டேஷன் பீரியடில் போடுற பில்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். வாட் வி யூஸ் ஃபார் த நான் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, அந்த லாக்டேஷன் பண்ணாத லேடிஸ்க்கும், தாய்ப்பால் கொடுக்காத பெண்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கும் கருத்தடை மாத்திரையோட கண்டென்ட்டில் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதனால தான் பெண்களை நாங்கள் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கீங்களாமான்னு. பட் அவ்வளோ யோசிச்சு ஒரு ப்ரிப்ரேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது தாய்க்கும் சேய்க்கும் சேஃப். ஓகே டாக்டர். இப்போ பொருத்தமான கருத்தடை முறைகளை கண்டறிகிறதுக்கு நம்ம என்னென்ன பரிசோதனைலாம் செய்யணும் டாக்டர்? யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஹைட் வெயிட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன உடல் பருமனில் இருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க நோன் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, எப்பிலிப்சி மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ்க்கு மாத்திரை போடுறாங்களா, சைக்காட்டிக் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்களா, இதெல்லாம் கார்டியாக் மெடிகேஷன் எடுக்கிறாங்க ஹிஸ்ட்ரி எடுப்போம். அதாவது முதல்ல அவங்கள கேட்டு அறிஞ்சிப்போம் என்ன நிலையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி பரிசோதனைகள், அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபேமிலியில் பிரெஸ்ட் கேன்சர் இருந்திருக்கா, சர்வைக்கல் கேன்சர் இருந்திருக்கா, யூட்ரஸ் சார்ந்த கேன்சர் இருக்கா, இதெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்த ஹிஸ்ட்ரி எங்களுக்கு அவசியம். முக்கியமான பிளட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்குதா, பிளட் சுகர் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது வந்து அத்தியாவசியம். அதுக்கப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்தடை மாத்திரை வந்து உரிய ப்ரிப்ரேஷன் உள்ளதை கொடுத்தா சில கண்டிஷன்ஸ்க்கும் அது வைத்தியமாக இருக்கும். அதில் நீர்க்கட்டிகளும் ஒன்று, அல்லது குட்டி குட்டி ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்குது. அவங்களுக்கு உரிய கருத்தடை மாத்திரை கொடுக்கும்போது 2 ப்ராப்ளமும் ஹேண்டில் ஆகும். அவங்களுடைய அந்த கர்ப்பப்பை வியாதியும் குணமாக ஆரம்பிக்கும், மற்றும் அவங்களுக்கு அது ஒரு குடும்ப கட்டுப்பாடு மெத்தடாகவும் வேலை செய்யும். ஓகே டாக்டர். நிறைவாக உலக மக்கள் தொகை தினத்தில் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? சரி, நமக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு மெத்தட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வேணுமா இல்லையா அப்படிலாம் இல்லை, உடலுறவு இருந்தால் குழந்தை வந்துடும். ஸோ நமக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல், நம்ம விருப்பமே இல்லாமல் நிறைய பேரை பெற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு முழு உரிமை,
குழந்தை பெற்றுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து ஒரு முழு உரிமை அந்த பெண்ணுக்கு. தனக்கு எப்போ வேணுமோ, எத்தனை குழந்தைகள் வேணுமோ, அது எவ்வளவு கேப்பில் வேணுமோ அதை முழுதும் சுதந்திரமாக தனக்கு ஆரோக்கியமாக ஒரு மெத்தடை எடுத்து அவங்க கணவன் மனைவி புரிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சாதனம் தான் குடும்ப கட்டுப்பாடு சாதனம். இந்த சாதனத்தை சரியாக பயன்படுத்தும் போது உடலுறவு என்பதை ஒரு இன்பமான ஒரு விஷயமாக வருகிறது. பயந்துக்கிட்டே பெண்ணை வந்து உடலுறவு இருக்க நம்ம வற்புறுத்த முடியாது. அவளுடைய மெயின் பயமே தெரியாதனமாக குழந்தை வந்துருச்சுன்னா அது பெரிய தப்பாயிடுமேன்னு. அபார்ஷன் பண்ணுறது பெரிய தப்பாக நினைக்கிற பல குடும்பங்கள் இருக்கிறது. ஸோ இந்த தினம் நாம் விழிப்புணர்வோட நமக்கு ஒரு சேஃப் கான்ட்ரசெப்டிவ் சாய்ஸ் இருக்கும்போது why not யூஸ் இட் அண்ட் ஹாவ் சேஃப் செக்ஸ், ஹாப்பி செக்ஸ்ன்னு நினைக்கணும். ஸோ உரிய வயதில் உடலுறவை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கும் தேவையில்லாத ஒரு உயிரை உருவாக்காமல் இருக்கிறதுக்கும் மட்டும்தான் அற்புதமான குடும்ப கட்டுப்பாடு சாதனங்கள் இருக்குது. மருத்துவரை அணுகி உரிய சாதனையை உபயோகித்து பயன்படுகன்னு தான் மெசேஜாக நான் சொல்வேன். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த 1 மணி நேரம் நமக்காக ஒதுக்கி பாதுகாப்பான கருத்தடைகள் முறைகள் குறித்து பல்வேறு தகவல்களை அளித்த மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்களுக்கு நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.7 சார்பாக மனமார்ந்த நன்றி டாக்டர். நன்றி. வாய்ப்பு அனைத்த ரெயின்போக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி டாக்டர்.